எல்லாருக்கும் ஃபேவரட்டான கார்ட்டூன் கேரக்டர்ஸ் நிறையா இருக்கலாம். ஆனால் ஆல் டைம் ஃபேவரட்னு சொன்னால் சின்சாங்காக தான் இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்கள வரைக்கும் கவர்ந்த ஒரு கேரக்டரு. இதோட சிக்னேச்சர் பிக்கை தான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக பண்ண போகிறோம். க்யூட்னஸ் ஓவர்லோடட் ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டுன்னு இதை சொல்லலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சம்யா ஜோன். சின்சாங்கோட சிக்னேச்சர் பிக்கை நம்ம வந்து ஒரு கார்ட்போர்டில் ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை தான் சாம்பிளாக யூஸ் பண்ணி நம்ம க்ளேயில் கட் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம். நான் இந்த ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டை பேப்பர் க்ளே யூஸ் பண்ணி பண்ணுறேன். நீங்கள் எதில் வேணால் பண்ணலாம். உங்களுக்கு எந்த ஃப்ளெக்சிபிள் க்ளே வச்சு நீங்கள் வந்து பண்ணலாம். இதை எனக்கு இது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நான் இதை எடுத்து பண்ணுறேன். க்ளே தேவையான அளவு எடுத்து ரோல் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை மேலே வச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறோம். நம்ம இப்போ கார்ட்போர்டை எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக சின்சாங்கோட அவுட்லைன் வந்துடுச்சு. நம்மளுக்கு உள்ளே இருக்க ஃபிகர்ஸோட பர்ஃபெக்ஷன் வரணும். அதுக்காக நான் அவுட்லைன் போட்டுக்கிறேன். ஸோ தட் நம்மளுக்கு க்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம வந்து 3D எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி க்ளேஸ் ரோல் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து ஷர்ட் பார்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கு தேவையான அளவு க்ளே எடுத்து கட் பண்ணிவிட்டு கம் போட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடுறோம். கார்னர்ஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து ஸ்மூத் பண்ணி விடுறோம். உங்களுக்கு ஸ்மூத் பண்ணுறதுக்கு தண்ணி தொட்டு லைட்டாக நீங்கள் வந்து தேய்ச்சாவே போதும். இப்போ வந்து நம்ம ட்ரௌசர் வந்து பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ளே ஒர்க் ஒரு கோட்டிங் கொடுக்கும்போதே என்னென்ன வரும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிக்கிட்டோம். ஸோ தட் இது வந்து கைட் பண்ணோம் நம்மளுக்கு வந்து எவ்வளோ தூரம் வேணும், எங்கே வந்து பார்ட்டிஷன் வரும், எங்கே வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிக்கணும், எல்லாமே தெரியறதுக்காக தான் நம்ம வந்து அது கைடாட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ட்ரௌசர் பண்ணுறதுக்கு தேவையான அளவு க்ளே எடுத்து அளவு பார்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். பார்ட்டிஷன் போட்டுக்கிறோம். இப்போ வந்து நம்ம கைப்பகுதி பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி க்ளே எடுத்து ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிடுறோம். எவ்வளோ அளவு வேணும், எங்கே வந்து கட் கொடுக்கணும், எங்கே ஃபிங்கர்ஸ் வரையணும், எல்லாமே நம்ம வந்து கைட் மாதிரி நம்ம வந்து போட்டிருக்கிறதுனால நமக்கு ஈஸியாக இருக்கும் இது பண்ணுறதுக்கு. ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவு க்ளே எடுத்து ரோல் பண்ணிவிட்டு அதுமாதிரி லெக்ஸு, ஷூஸு எல்லாமே நம்ம வந்து பண்ணிடுறோம். இப்போ ஃபேஸ் ஃபிகர் பண்ண போகிறோம். ஃபேஸ் தான் ரொம்ப முக்கியம். சின்சாங்கோட ஷேப் அந்த சிக்னேச்சர் பிக்கில் பார்த்தீங்கன்னா அதோடய ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து க்ளே வந்து ரோல் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் மேடு மாதிரி தூக்கி விட்டுட்டு அந்த சைடில் ஒரு கட் வரும். அப்புறம் இங்கே வந்து அந்த இயர் பகுதி வந்து கொஞ்சம் ஒரு கட்டோடு வரும். அதுதான் மெயினானது. அதை பார்த்தாவே உங்களுக்கு வந்து சின்சாங்கோட ஃபிகர்னு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பண்ணுறோம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு ஃபிகரு. நமக்கு வந்து பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஷர்ட் வந்து ரெட் கலர் கொடுக்குறோம். டார்க் எல்லோ வந்து ட்ரௌசருக்கு கொடுக்குறோம். ஷூஸ்க்கு வந்து லெமன் எல்லோ கலர் கொடுக்குறோம். ஸ்கின் டோன் கலரை வந்து ஃபேஸ்க்கு, லெக்கு, ஹேண்டுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்குறோம். நம்மளுக்கு சின்சாங்கோட ஃபிகர் வந்து பர்ஃபெக்டாக வந்துடுச்சு. இப்போ ஃபேஸ் ரொம்ப முக்கியமான பகுதி. அதுக்காகவே நான் பிக்சரை வியூ பண்ணி தான் இந்த ஃபேஸ் பார்ட்டை வந்து பண்ணுறேன். சின்சாங்கோட ஐப்ரோஸ் எப்படி இருக்கும், நல்லா திக்காக இருக்கும். இது எல்லாமே நான் வந்து அக்ரிலிக் பெர்மனெண்ட் மார்க்கர் பென் யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன். நம்ம ஃபைனல் டச் எல்லாம் கொடுத்தாச்சு. நம்மளோட ஆல் டைம் ஃபேவரட்டான சின்சாங் ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு க்ளே ஒர்க் பண்ணாவே வந்து எங்கே இருந்தாலும் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். அதை மாதிரி தான் இது பர்ஃபெக்டாக அமைஞ்சிருக்கு. இதை மாதிரி நிறைய க்யூட்டான ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ் வந்து சம்யா ஜோனில் இருக்குது. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச கிராஃப்ட் இது. அவங்களையும் இந்த சம்மர் ஹாலிடேஸில் இதை மாதிரி கிராஃப்ட்ஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கைண்ட்லி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.